தலைப்புச் செய்தியை பார்த்து வருகிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக, தேமுதிக கட்சிகளை இணைப்பதை இன்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இறுதி செய்வார் என்று தெரிகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், விவரங்கள். சிவரஞ்சனி, குறிப்பாக சற்று முன்னதாக நாம் தெரிவித்தபடி டிடிவி தினகரன் இன்னும் சற்று நேரத்தில் குறிப்பாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதிக்கு வருகை தர இருக்கிறார். ஏற்கனவே பாஜகவினுடைய குறிப்பாக தமிழக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் இங்கு நேற்று இரவே வந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது சற்று முன்னதாக குறிப்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அதாவது டிடிவி தினகரன் அவங்களுடைய கட்சியை சேர்ந்த மாவட்ட நிர்வாகிகள் வர தொடங்கி இருக்கிறார்கள். அதே போல பாஜகவினுடைய நிர்வாகிகளும் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். குறிப்பாக 11 மணிக்கு இந்த சந்திப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிறது தொடர்ந்து எதிர்பார்க்கப்படுகிறது. 11:30க்கு குறிப்பாக அதிகாரப்பூர்வமாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் குறிப்பாக டிடிவி தினகரன் மீண்டும் இணைகிறார் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக சற்று முன்னதாக மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை நடத்தக்கூடிய அதே வேளையில் தொடர்ச்சியாக பல்வேறு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளும் ஒருபுறம் தற்போது இங்கே ஹோட்டலுக்கு வந்த வண்ணம் இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தளவிற்கு குறிப்பாக மீண்டும் டிடிவி தினகரனை பொறுத்தளவிற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைகிறார் அப்படிங்கிற பட்சத்தில் எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட இருக்கிறது, அதே போல அந்த தொகுதிகள் குறிப்பாக பாஜகவினுடைய அந்த தொகுதியிலிருந்து உள் ஒதுக்கீடாக கொடுக்கின்ற பொழுது அது எப்படி வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்க போகிறது உள்ளிட்ட பல விஷயங்கள் தொடர்ச்சியாக இந்த கூட்டணி முடிவுகள் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான இது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு மாத்திரமல்ல, தமிழ்நாட்டுக்கே ஒரு நல்லது ஒரு ஆட்சிக்கான தொடக்கத்தை நோக்கி அதில் நாங்களும் பங்கு பெறுவதற்காக மக்கள் விரும்புகிற ஒரு நல்லாட்சியை தமிழ்நாட்டில் உருவாக்குவதற்கான முயற்சிக்கு நாங்களும் உறுதுணையாக இருப்பதற்காக இப்பொழுது பதினோரு மேலைக்கு மேல ஒன்னே ஒண்ணு சொல்றேன், விட்டு கொடுத்து போவர்கள் இன்றைக்கு கெட்டு போவதில்லை. என்னதான் இருந்தாலும் இது ஒரு பங்காளி சண்டை தான். எங்களுக்குள்ள சண்டையை நாங்க இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானே நல்லயம் செய்து விடல் சொல்லி ஏற்கனவே பொதுக்குழுவே நான் சொன்னேன். அதனால நாம் பழசையே நினைச்சிட்டு கட்சி நலனையும் தமிழ்நாட்டு நலனையும் பெண்ணுக்கு தள்ளிவிடக்கூடாது என்கிற ஒரு பொது நோக்கத்தோடு நாங்கள் விட்டு கொடுப்பதால் கெட்டு போவதில்லை. அதுபோல எல்லாவற்றையும் இணைக்கிற சக்தியாகிய அம்மா அவர்களின் தொண்டர்கள் என்ற முறையில் ஓரணியில திரண்டு மீண்டும் தமிழ்நாட்டில் அம்மாவுடைய ஆட்சி வருவதற்கு, மக்களாட்சி வருவதற்கு, நல்லாட்சி வருவதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு. நான் எல்லாம் முடிச்சுட்டு மாண்புமிகு பியூஷ் கோயல் அவர்களை சந்திக்கணும். 11 மணிக்கு முடிச்சுட்டு நான் உங்களை சந்திக்கிறேன். விட்டுக் கொடுத்தவர்கள் கெட்டுப்போவதில்லை என்று தற்போது அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய காட்சிகளை பார்த்தோம். ஜெயலலிதா ஆட்சி அமைய ஓரணியில் திரள்கிறோம் என்று அவர் பேசியிருக்கிறார். நாளை மறுநாள் பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாடு வர இருக்கும் நிலையில் கூட்டணியை இன்று இறுதி செய்து வருகின்றனர். இந்நிலையில் அதிகாரப்பூர்வமாக அமமுக, அதிமுக, பாஜக கூட்டணியில் இணைய இருக்கிறது. ஜெயலலிதா ஆட்சி அமைய ஓரணியில் திரள்கிறோம் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறியிருக்கிறார்.
இவர் 11 மணி அளவில் தனியார் ஹோட்டலில் பியூஷ் கோயலை சந்திக்க இருக்கிறார். கடந்த செப்டம்பரில் இவர் பாஜக